ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ 195க்கு மேலே வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது 195லேருந்து 190 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இதில் நம்ம கட் ஆஃப் எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதில் 2 கோர்ஸ் எடுத்திருக்கோம். இசிஇ அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்திருக்கோம், சிஎஸ்சி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்திருக்கோம். சிஇசியில் செல்ஃப் சப்போர்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 195லேருந்து 198 199 வாங்கின மாணவர்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. கட் ஆஃப் ஒரு 0.5 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் எல்லா பிரான்ச்சஸும் கிடையாது. ஒரு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி ஒரு சில கோர்சஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 2024 எடுத்துக்கலாம். இந்த 2024 நம்ம ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, ஓசி இசிஇ கிடச்சிருக்கணும் அப்படின்னா, ஓசிக்கு 560வது ரேங்கிங் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. பிசி 772 மார்க் இருக்குது, 772 ரேங்கிங் இருக்கவங்க கிடச்சிருக்கு. பிசிஎம் 1639 ரேங்கிங் இருக்கிறவங்க கிடச்சிருக்கு. அடுத்து எம்பிசி 1845 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கும், எஸ்சி 8153, எஸ்சிஏ 7305 இந்த ரேங்கிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் டைம் இசிஇ கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி சிஎஸ்சி லாஸ்ட் இயர் ஓசி 110. இந்த அடுத்தது பிசி 679 ரேங்க்கு, பிசிஎம் ரேங்க்கு 1626, எம்பிசி ரேங்க்கு 1549. அடுத்தது எஸ்சி ரேங்கிங் 10296, எஸ்சிஏ ரேங்கிங் 6908. ஸோ இப்போ இந்த ரேங்கிங் உள்ள மாணவர்களுக்கு சிஎஸ்சி கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்தந்த ரேங்கிங்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 198.5, அதாவது 400 இருக்கிறங்கிறப்போ 198க்கு கிடச்சிருக்கு. இதே பிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா 772ங்கிறது 198. அடுத்தது பிசிஎம் 196.5, எம்பிசி 196 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 190க்கும், எஸ்சிஏக்கு 190.5க்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 198.5, இது 198, அடுத்தது 196.5, அடுத்தது 196.5, இது 188.5, இது 191. ஓகேங்களா. இப்போ இந்த கட் ஆஃப் எல்லாம் இதே ரேங்கிங்க்கு இந்த 2025க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2025 எடுத்துட்டிங்க அப்படின்னா சேம் இதே 198 தான் இருக்குது, இது 198 தான் இருக்குது. இன்ஃபேக்ட் எம்பிசி 194 மாறி இருக்குது. அப்போ கட் ஆஃப் என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இது 189 ஆயிருக்கு, இது 190லேயே இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது 198 ஆயிருக்கு, இது 198 அப்படியே இருக்குது. பிசிஎம் 196 இருக்குது, எம்பிசி 195 ஆயிருக்கு. அடுத்தது இந்த எஸ்சி எஸ்டியெல்லாம் சேம் 188.5, 190 இந்த ரேஞ்சிலேயே இருக்குது. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்குது, பெருசாக இந்த ரேங்கிங்னால நமக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் நல்லா யோசிச்சுக்கங்க, இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஹை கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எபோவ் 195க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, பெரும்பாலான ஸ்டூடெண்ட் இந்த 195 to 198 ஆர் 190 to 195ல் நிறையா பேர் இருக்காங்க. இந்த டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பசங்க அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 190+ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அப்போது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் 2000 ஸ்டூடெண்ட்லேருந்து 4000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் என்ன இருக்காங்க, இந்த 190+ல் டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. ஸோ அப்போ இத்தனை ஸ்டூடெண்ட் டிஃப்ரென்ஸ்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்குது. ஆனால் ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த 194 195 இந்த மாதிரி எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயரில் ஒரு சில காலேஜஸ் இதே ரேங்கிங்கில் காலேஜஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மார்க் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. மோர் தென் அது இந்த 190 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னமும் வந்து பிரச்சனை தான். அதாவது லாஸ்ட் டைம் 193 எடுத்திருந்தா இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த டைம் வந்து 195 எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து எதுக்குன்னா 180 190 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான். பட் 198 எல்லாம் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஈஸியாக வந்து அவங்க நினைக்கிற கோர்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குங்கிற நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.